வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் கூகுள் ஆட்ஸில் வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி தான் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னா, யாராவது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணாலோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வியூ பண்ணி பார்த்தாலோ அதை வந்து அவங்க கன்வர்ஷனாக செட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டினா, இதே ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கன்வர்ஷனாக செட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டினா, அப்போது ஒரு பிஸ்னஸில் வந்து எவ்வளோ கன்வர்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத வந்து எப்படி வந்து ட்ராக் பண்ணுறது கூகுள் ஆட்ஸில் அப்படின்றது தான் இன்றைக்கி கொஸ்டின். ரைட்டிங்களா, அப்போது கூகுள் ஆட்ஸில் உள்ள கன்வர்ஷன் ட்ராக்கிங் மூலமாக நீங்கள் எவ்வளோ கன்வர்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ரைட்டிங்களா, அதே இது அந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங்கில் யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் ஃபார்மை ஃபில் பண்ணாலோ இல்லை ஃபில் பண்ணாமல் விட்டாலோ அவங்களெலாம் நீங்கள் திரும்ப ரீமார்க்கெட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டிங்களா, அப்போ இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங்கை வந்து இன்றைக்கி எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரீமார்க்கெட்டிங் டேக் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து செட் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டேன். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டீச் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். ரைட்டிங்களா, ஸோ விஷ்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ட்ரைனிங் அப்படின்ற இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து செட் பண்ண போகிறோம். ரைட்டிங்களா, ஸோ கன்வர்ஷன் ட்ராக்கிங் செட் பண்ணுறப்போ இதில் வந்து இப்போ நான் கன்வர்ஷன்றது வந்து இது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ். இந்த சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸை பொறுத்தவரை கன்வர்ஷன்றது எப்படி நான் மெஷர் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பேஜில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி மெசேஜ்லாம் டைப் பண்ணிட்டு புக் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாக்கும் அவங்களுக்கு வந்து தேங்க்யூ பேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வியூ ஆகும். அப்போ யாரெல்லாம் இந்த தேங்க்யூ பேஜை வந்து வியூ பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு கன்வெர்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டிங்களா, அப்போது ஒரு கன்வர்ஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து தேங்க்யூ பேஜை வியூ பண்ணவங்க ஃபுல்லாக நான் ஒரு கன்வர்ஷனாக நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ரைட்டிங்களா, அப்போது இந்த கேஸில் வந்து இந்த கன்வர்ஷனை வந்து நான் எப்படி செட் பண்ணுறது லைவாக அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் போங்க. ரைட்டிங்களா, உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் மெனூஸ் இருக்கும். இந்த மெனூஸில் டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்களாக்கும் இதில் மெஷர்மெண்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷன் கீழே கன்வர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ரைட்டிங்களா, செலக்ட் பண்ணலாக்கும் இந்த இதில் நியூ கன்வர்ஷன் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து செலக்ட் தி கைண்ட் ஆஃப் கன்வர்ஷன் தட் யூ வாண்ட் டு ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கன்வர்ஷனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை உங்கள் அப்ளிகேஷனை வந்து யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் கன்வர்ஷனாக ட்ராக் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கான ஃபோன் கால்ஸை வந்து நீங்கள் கன்வர்ஷனாக ட்ராக் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட கன்வர்ஷனை வந்து நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வச்சிருந்து அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதை வந்து கன்வர்ஷனை நீங்கள் மெஷர் பண்ண விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் வெப்சைட் தான் கொடுக்குறேன். ஏன்னா என்னோட இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வெப்சைட்டில் யாரெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் மெஷர் பண்ண போகிறேன். ரைட்டிங்களா, அப்போது இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த இடத்துல நான் வெப்சைட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெப்சைட் டொமைன் வந்து டைப் பண்ண சொல்கிறாங்க. இது ஏன் இந்த இடத்துல அந்த வெப்சைட் டொமைன் டைப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த இடத்துல என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ரைட்டிங்களா, ஆல்ரெடி கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனேபிள்னு வரும். அப்படி இல்லைனா நியூவாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு க்ரியேட் கன்வர்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு இந்த இடத்துல கன்வர்ஷன் இல்லை. அதனால் இவங்க வந்து ஒன்று மேனுவலாக நீங்கள் வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து எனேபிள் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டிங்களா, ஸோ இந்த இடத்துல மேனுவல் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஆட் கன்வர்ஷன் ஆக்ஷன் மேனுவலின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கும் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக், இன்னொன்று வந்து மேனுவல் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஆட்டோமேட்டிக் யாருக்காவது விசிபிள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் மேனுவல் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டிங்களா, நான் இந்த இடத்துல ஆட் கன்வர்ஷன் ஆக்ஷன் மேனுவல்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கான கேட்டகரி அதை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ரைட்டிங்களா, உங்களோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கோலில் செலக்ட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. ரைட்டிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கும் சேல்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கும் யாரெல்லாம் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் கன்வர்ஷன். ரைட்டிங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு யூசர் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை ஆட் டு பேஸ்கெட் கொடுத்தாலோ இல்லை பிகின் செக் அவுட் பண்ணாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாலோ அவங்க வந்து கன்வர்ஷனை செட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கும் லீடு கேட்டகரிஸ். இது யாருக்கு யூஸ் ஆகும்னா சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காண்டாக்ட் அப்படின்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி அவங்க காண்டாக்ட் பண்ணாலும் அது கன்வர்ஷனை செட் பண்ணிக்கலாம். அல்லது சப்மிட் லீட் ஃபார்ம், ஏதாவது ஒரு லீட் ஃபார்ம் அங்கே இருக்குது, அந்த ஃபார்மை ஒரு யூசர் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தா அதை வந்து கன்வர்ஷன் அவங்க ட்ராக் பண்ணிக்கலாம். அல்லது புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அதை வந்து கன்வர்ஷன் எடுத்துக்கலாம். சைன் அப், ரெக்வஸ்ட், கோட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்வர்ஷன் கேட்டகரி கொடுத்துருக்காங்க.
என்னோட கேஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பிஸ்னஸ் வந்து சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு தான் கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்னால நான் அந்த இடத்துல லீட் கேட்டகரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் சப்மிட் லீட் ஃபார்ம் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் கேட்டகரி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கன்வர்ஷனுக்கான நேம் கொடுங்க. நான் இந்த இடத்துல சப்மிட் லீட் ஃபார்ம் கன்வர்ஷன் ட்ராக்கிங் ஏப்ரல் 2023 கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அடுத்து வேல்யூ ரைட்டுங்களா. வேல்யூ பொறுத்தவரை ஒவ்வொரு கன்வர்ஷனுக்கும் நீங்கள் எவ்வளோ வேல்யூ செட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கன்வர்ஷன் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அந்த கன்வர்ஷன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது வந்து அப்ராக்சிமேட்டாக டைப் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சால் இதில் வேல்யூ வந்து டைப் பண்ணலாம். அதர்வைஸ் டோன்ட் யூஸ் வேல்யூ ஃபார் திஸ் கன்வர்ஷன் ஆக்ஷன் சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் யூ ஹவ் டு செட் தி வேல்யூ. ஒவ்வொரு கன்வர்ஷனுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றத அவங்க ஈஸியாக டைப் பண்ணலாம். ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸில் ஒரே யூசர் மல்டிபிள் டைம் வந்து அந்த சப்மிட் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்வர்ஷனும் அதை எடுத்துக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கன்வர்ஷனுக்கு வந்து நீங்கள் 10,000 அல்லது 5,000 அல்லது 2,000 கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்மிஷனுக்கும் அது அமௌண்ட் எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ஆவரேஜாக ஒரு 10 சப்மிஷனுக்கு என்ன வேல்யூ வருதோ அது டிவைடட் பை 10 போட்டிங்கனாக்கா அது என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து நீங்கள் கன்வர்ஷன் வேல்யூவாக கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் மூலமாக ஒரு கன்வர்ஷனுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத அப்ராக்சிமேட் டைப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாக்டாக டைப் பண்ணணுன்ற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வேல்யூ தெரில இது எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டோன்ட் யூஸ் வேல்யூ ஃபார் திஸ் கன்வர்ஷன் ஆக்ஷன் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு கவுண்ட்டை பொறுத்தவரை ஒரே யூசர் மல்டிபிள் டைம் அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிட்டே இருந்தாங்களாக்கும் ஒவ்வொரு டைம் அது கன்வர்ஷன் எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸை பொறுத்தவரை அவங்க என்ன கொடுக்கலாம்னா 1 கொடுக்கலாம். அதாவது நீங்கள் எத்தனை டைம் வந்து ஒரே யூசர் மல்டிபிள் டைம் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணாலும் அது ஒன்றா தான் எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா. ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் அல்லது ஒவ்வொரு ஜிமெயில் ஐடியிலேருந்து சப்மிட் பண்ணுற ஃபார்ம் தான் அது கவுண்டாக எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா. ஒரே மெயில் ஐடியிலேருந்து 10 சப்மிஷன் நடந்தாலும் அதை ஒன்றா தான் கவுண்ட் பண்ணும் ரைட்டுங்களா. அப்போ சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்க்கு பொறுத்தவரை நீங்கள் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் கவுண்ட்டு. இதே ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸ் இருந்துச்சுனாக்கும் நீங்கள் எவ்ரின்னு கொடுக்கணும் ரைட்டுங்களா. ஏன்னா ஒரே யூசர் மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, செகண்ட் டைம் அதே யூசர் அதே இமெயிலில் வந்து ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சேல்ஸ் நடந்திருக்கு. அப்போ அவங்க வந்து எவ்ரி கொடுத்துக்கலாம். பட் 1 கொடுக்குறது என்னன்னா ஒரே யூசர் மல்டிபிள் டைம் அந்த சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸை பொறுத்தவரை ஃபார்ம் சப்மிட் பண்ணாலும் அது ஒன்றா தான் கவுண்ட் ஆகும். அதனால் சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்னால் நீங்கள் 1 கொடுத்துக்கலாம், ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸ்னால் நீங்கள் எவ்ரி கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து கிளிக் த்ரூ கன்வர்ஷன் விண்டோ. அதாவது ஒரு யூசர் உங்கள் ஆடை கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை நாளுக்குள்ளே வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் அதை கன்வர்ஷன் நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்கன்னு கேட்குறாங்க. இதில் டிஃபால்ட்டு 30 days கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. சப்போஸ் ஒரு யூசர் நீங்கள் ஒரு 30 daysக்கு ஆட் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட் டே வர்றாரு, அந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு வெப்சைட்குள்ளே போகிறாரு, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணலை ரைட்டுங்களா. பட் 31st day ரைட்டுங்களா, ஆஃப்டர் 31st day வந்து ஆல்ரெடி அந்த ஆடை வந்து நம்ம கிளிக் பண்ணமே அதே வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஒரு என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணாருக்கும் அது வந்து கன்வர்ஷன் எடுக்காது ரைட்டுங்களா. அப்போது இங்கே எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நாளுக்குள்ளே வந்து அந்த யூசர் ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்களாக்கும் அது கன்வர்ஷன் எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா. அப்போது ஒரு யூசர் ஒரு ஆடை கிளிக் பண்ணி அந்த செகண்டே ஃபார்மை சப்மிட் பண்ணணும் எந்த கண்டிஷன் கிடையாது ரைட்டுங்களா. கிளிக் பண்ணிவிட்டு வித்தின் 30 daysக்குள்ளே எப்போ வேணாலும் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு கன்வர்ஷனாக தான் எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து என்கேஜ்டு வியூ கன்வர்ஷன் விண்டோ. இது வந்து என்னென்னா நீங்கள் சப்போஸ் ஒரு வீடியோ வந்து அந்த பர்டிகுலர் பேஜில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த வீடியோ வந்து ஒரு 10 seconds பார்க்குறாரு, பார்த்துட்டு வித்தின் 3 daysக்குள்ளே வந்து அவர் அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணாருக்கும் அது கன்வர்ஷன் எடுத்துக்கிறோம். அதர்வைஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 1 week கழிச்சு வந்து அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணாருக்கும் அது கன்வர்ஷன் எடுத்துக்கிறாரு ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு வியூ த்ரூ கன்வர்ஷன் விண்டோ. ஒரு ஆடை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணவே இல்லை ரைட்டுங்களா. அதே சேம் டேக்குள்ளே எப்போ வேணாலும் வந்து அந்த பர்டிகுலர் ஆடை கிளிக் பண்ணி அங்கே அதில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணாருக்கும் அதை கன்வர்ஷன் எடுத்துக்கிறோம். அதர்வைஸ் அந்த ஆடை பார்த்துட்டு அவர் வந்து அனதர் டேயில் வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாருக்கும் அது கன்வர்ஷன் எடுத்துக்கிறாரு ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து அட்ரிபியூஷன் மாட பொறுத்தவரை டேட்டா டிரைவன் வந்து ரெக்கமெண்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதவே செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல டன் கொடுத்துருங்க ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து செட்டப் வித் கூகுள் டேக், அதாவது அந்த கோடை வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக நீங்கள் வந்து செட் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை உங்களோட டெவலப்பருக்கு வந்து இமெயில் மூலமாக சென்ட் பண்ணி நீங்கள் அந்த கோடை வந்து செட் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக நீங்கள் செட் பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ இதில் நான் வந்து செட்டப் வித் கூகுள் டேக் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஈவெண்ட் ஸ்னிப்பெட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல
இந்த பர்டிகுலர் ஸ்னிப்பட் இருக்கும். இந்த ஸ்னிப்பட் வந்து பேஜ் லோட் ஆனாலேயும் அதை வந்து நீங்கள் கன்வர்ஷன் எடுக்க விரும்புகிறீங்களா, இல்லை அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறப்போ நீங்கள் அதை கன்வர்ஷன் எடுக்க விரும்புகிறீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எந்த பேஜ் லேண்டிங் பேஜாக கொடுக்குறீங்களோ அந்த பேஜில் ஜஸ்ட்டு லோட் ஆனாலே அது கன்வர்ஷன் எடுக்கும், ரைட்டுங்களா. அதர்வைஸ் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் தான் அது கன்வர்ஷன் எடுக்கும், ரைட்டுங்களா. பட் என்னோட கேஸ்க்கு வந்து நான் பேஜ் லோடு கொடுக்குறேன். ஏன்னா என்னோட வெப்சைட்டில், அதாவது தேங்க்யூ பேஜில் தான் இந்த பர்டிகுலர் கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த தேங்க்யூ பேஜ் லோட் ஆனாலேயும் எனக்கு வந்து ஒரு கன்வர்ஷன் கிடைச்ச மாதிரி தான். அப்போ இந்த தேங்க்யூ பேஜ் வந்து எப்போ லோட் ஆகும் அப்படின்னா, யார் ஒருத்தர் என்னோடய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த இடத்துல புக் நவ் அப்படின்றத ப்ராப்பராக கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த தேங்க்யூ பேஜ் லோட் ஆகும். அப்போது இந்த தேங்க்யூ பேஜ் லோட் ஆனாலேயும் ஆல்ரெடி எனக்கு ஒரு லீடு வந்து கிடச்சிருக்குன்னு அர்த்தம், ரைட்டுங்களா. அப்போ தான் வந்து இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் வந்து ட்ராக் ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த இடத்துல பேஜ் லோடு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் ஸ்னிப்பெட் வந்து நான் காப்பி பண்ணுறேன், ரைட்டுங்களா. காப்பி பண்ணிட்டு இது சப்போஸ் உங்கள் வெப்சைட் வந்து ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பிளக்கின் இருக்குது. அந்த பிளக்கின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டேரெக்டாக அந்த கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் பிளக்கினோட நேம் பார்த்தீங்கன்னாக்கும் ஹெடர் ஃபுட்டர் கோடு மேனேஜர், ரைட்டுங்களா. ஸோ உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் போங்க. வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் போய்ட்டு பிளக்கின் அப்படின்ற செக்ஷனில் போய்ட்டு ஆட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஆட் நியூவில் போய்ட்டு ஜஸ்ட்டு சர்ச் பிளக்கினில் போய்ட்டு HFCM அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்த பிளக்கின் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ பிளக்கினில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் பிளக்கினை வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன், ரைட்டுங்களா. HFCM இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பிளக்கினை நான் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஸ்னிப்பட் கொடுக்குறேன். ஸோ இந்த கோட் வந்து எங்கே பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து காப்பி தி ஸ்னிப்பட் பிலோ அண்ட் பேஸ்ட் இட் இன் பிட்வீன் தி ஹெட் டேக், ரைட்டுங்களா. ஸோ ஹெட் டேக்னா ஹெடர் போர்ஷனில் தான் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ஆட் நியூ ஸ்னிப்பட் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்னிப்பட் நேம் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல கன்வர்ஷன் டேக்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா. கன்வர்ஷன் டேக் மீன்ஸ் தேங்க்யூ பேஜ் கன்வர்ஷன் டேக் ஏப்ரல் 2023 கொடுத்துறேன், ரைட்டுங்களா. கொடுத்துட்டு ஸ்னிப்பட் டைப் பார்த்தீங்கன்னாக்கும் HTML செட் பண்ணிக்கலாம். சைட் டிஸ்பிளே பொறுத்தவரை நான் இதை வந்து எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் பேஜ் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால் அந்த இடத்துல சைட் டிஸ்பிளே அப்படின்ற இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுன் மெனுவில் பார்த்தீங்கன்னாக்கும் கிளிக் பண்ணி ஸ்பெசிஃபிக் பேஜஸ் கொடுங்க, ரைட்டுங்களா. அந்த ஸ்பெசிஃபிக் பேஜ்னால் அது எந்த பேஜ் அப்படின்றத நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ பேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த தேங்க்யூ பேஜில் அந்த கோடு வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் தேங்க்யூ பேஜ் கிளிக் பண்ணிட்டு லொக்கேஷனை பொறுத்தவரை ஹெடர் கொடுத்துக்கலாம், ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு டிவைஸ் டிஸ்பிளே பொறுத்தவரை ஷோ ஆன் ஆல் டிவைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அது மொபைலில் வந்து அந்த பேஜ் லோட் ஆனாலும் சரி, இல்லை டெஸ்க்டாப்பில் லோட் ஆனாலும் சரி, அது கன்வர்ஷனாக எடுத்துக்கிறோம். ஸ்டேட்டஸை பொறுத்தவரை ஆக்டிவ் செட் பண்ணிவிட்டு அந்த கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன், ரைட்டுங்களா. ஒன்ஸ் அந்த கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இப்போ உங்கள் கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க, ரைட்டுங்களா. ஓகே. ஸோ இப்போ ஸ்டேட்டஸை பொறுத்தவரை அன்வெரிஃபைடு இருக்குது. நீங்கள் எப்போ கூகுள் ஆட்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் இதில் தான் நீங்கள் எடிட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கன்வர்ஷன் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் நேம் இருக்குல்ல, இந்த நேமை கிளிக் பண்ணுங்கள். நேமை கிளிக் பண்ணிங்களாக்கும் செட்டிங்ஸ் வரும், ரைட்டுங்களா. இந்த செட்டிங்ஸில் நம்ம செட் பண்ண கன்வர்ஷன் நேம் என்ன, கன்வர்ஷனோட கோல் என்ன, அதோட வேல்யூ என்ன, சோர்ஸ் என்ன. சோர்ஸ் வந்து நம்ம வெப்சைட் தான் கொடுத்துருக்கோம், ரைட்டுங்களா. ஸோ கவுண்ட்டு, கிளிக் த்ரூ கன்வர்ஷன் விண்டோ, என்கேஜ் ரிவ்யூ கன்வர்ஷன் விண்டோ, இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கும் ஜஸ்ட் எடிட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு டேக் செட்டப் இருக்குது. இந்த டேக் செட்டப்பில் போய்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் டேக் யுவர் செல்ஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி நம்ம கோடை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா. அப்படி சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த கோடை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஆக்சுவலி நம்ம வந்து ஈவெண்ட் ஸ்னிப்பட்டை மட்டும் தான் நம்ம சேவ் பண்ணோம். ஸோ இந்த கூகுள் டேக்கை பொறுத்தவரை இது எல்லா பேஜ்லேயும் அவங்க சேவ் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் கோடை வந்து காப்பி பண்ணுங்கள், ரைட்டுங்களா. அதர்வைஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல டவுன்லோட் ஸ்னிப்பட் கொடுக்குறேன், ரைட்டுங்களா. டவுன்லோட் ஸ்னிப்பட் கொடுத்துட்டு இந்த ஈவெண்ட் ஸ்னிப்பட் தான் நம்ம வந்து தேங்க்யூ பேஜில் கொடுத்தோம். பட் இந்த பர்டிகுலர் கோடை வந்து எல்லா பேஜ்லையும் நம்ம கொடுக்கணும், ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் கோடை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோடை அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி சேம் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் போய்ட்டு ஹெடர் ஃபுட்டர் கோடு மேனேஜர் போங்க. அதில் போய்ட்டு ஆட் நியூன்னு கொடுங்க. கொடுத்து ஸ்னிப்பட் நேம் பொறுத்தவரை சேம் கன்வர்ஷன் டேக் ஆல் பேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க.
கொடுத்துட்டு இதில் சைட்டு டிஸ்பிளே பொறுத்தவரை இது வந்து எல்லா பேஜ்லேயும் வந்து எனேபிள் ஆகணும். அதனால் அந்த இடத்துல சைட் வைட் கொடுத்துருங்க. பட் ஈவெண்ட் ஸ்னிப்பெட்டை மட்டும் எந்த பேஜில் இருக்கக்கூடிய ஆக்ஷனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண விரும்புகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட்டில் வந்து தேங்க்யூ பேஜ் வந்து லோட் ஆனால் அது வந்து ஒரு கன்வர்ஷனை நான் ட்ராக் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஈவெண்ட் ஸ்னிப்பெட்டை வந்து நீங்கள் தேங்க்யூ பேஜில் மட்டும்தான் போடணும். பட் இந்த பர்டிகுலர் கோடை வந்து நீங்கள் எல்லா பேஜ்லையும் நீங்கள் போடுறதுனால சைட் வைட் கொடுத்துட்டு இந்த இடத்துல எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். எக்ஸ்க்ளூட் பேஜஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். எக்ஸ்க்ளூட் போஸ்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம். லொக்கேஷனை பொறுத்தவரை ஹெடர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த கோடையும் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு பேக் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இப்போ 2 கோடுமே நம்மளுக்கு எனேபிளாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இனி வந்து நீங்கள் ஆட் ரன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்வர்ஷன் வந்து எப்பப்பெல்லாம் வந்து அந்த தேங்க்யூ பேஜ் லோட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த இடத்துல ஒரு கன்வர்ஷன், 2 கன்வர்ஷன், 3 கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கவுண்ட் காட்டும். அந்த கன்வர்ஷனுக்கான வேல்யூவும் காட்டும். ரைட்டுங்களா? தட்ஸ் இட். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை எப்படி வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து செட் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் ஆட்ஸில் இருக்கக்கூடிய another யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.